4 நாட்களாக விடாமல் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த தண்ணீரால் பரிதவித்து வரும் இஸ்லாமிய மக்கள். மழை விட்டு 2 நாட்கள் ஆன நிலையில் தண்ணீர் வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைப்பட்டினம் ஊராட்சி பகுதிகளில் கடந்த 4 தினங்களுக்கு முன்னதாக விடாது கனமழை பெய்தது. இந்த கனமழையால் கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து கடற்கரை பகுதிகளும் தண்ணீரில் மூழ்கின. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழை நீரால் அங்கு வசித்த மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்ப முடியாத சூழ்நிலையை தவித்து வந்த நிலையில் நேற்று மதியம் முதல் 2 நாட்களாக மழை பெய்யாத நிலையில் தண்ணீர் வடியாமல் வீட்டிற்குள் இருந்து வருகின்றது. இது குறித்து உள்ளாட்சி நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை புகார் மனு அளித்த நிலையில் அவை குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து சுமார் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஆண்கள் கோட்டைப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. போக்குவரத்து நெரிசல் அதிகமான நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்களின் சமாதானத்திற்கு ஒத்து வராத போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு பேசி வந்தனர். இந்நிலையில் அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜனவரி 1ஆம் தேதிக்குள் தங்கள் பகுதிகளில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி தண்ணீரை அகற்றி தருவதாக கூறியதன் பேரில் போராட்டம் என்பது தற்காலிகமாக கைவிடப்பட்டது.